எப்போவும் சிக்கன், மட்டன் சாப்பிட்டு ரொம்ப போர் அடிச்சிருச்சா, அப்போ இந்த நண்டு கிரேவியை ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு ஃபஸ்ட்டு நண்டை க்ளீன் பண்ணி நான் வாங்கிட்டு வந்துட்டேன் கடையிலிருந்து. நண்டுக்கான பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம், வரமிளகா, பட்டை, சோம்பு, தேங்காய், மஞ்சத்தூள், கொத்தமல்லி தூள் எல்லாம் போட்டுட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு மிக்சியில் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சோண்டு கடுகு, சீரகம், சோம்பு, கடலைப்பருப்பு எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் கொஞ்சோண்டு பூண்டு பல் இடித்து வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கிறேன். தென் பெரிய வெங்காயம் கொஞ்சம் போட்டுக்கிறேன், அதையும் போட்டு நல்லா வதக்கிடலாம். கொஞ்சோண்டு வரமிளகா போட்டுக்கிறேன், அப்புறம் கருவேப்பிலை போட்டுக்கிறேன். இதையும் போட்டு நல்லா வதக்கிடலாம். கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், கொஞ்சோண்டு மிளகாத்தூள் இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நல்லா வதங்கணும். அந்த எண்ணெயிலே பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதங்கணும். ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வதக்கிக்கலாம். எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது நண்டு போட்டுக்கலாம். நான் ஆல்ரெடி கடையிலிருந்து க்ளீன் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டேன். இதை நீங்கள் கட் பண்ணி கூட போட்டுக்கலாம். முழு நண்டு வேண்டாம் அப்படின்னா கட் பண்ணி கூட போட்டுக்கலாம். ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு டைம் நல்லா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு சளி பிடிச்சிருந்ததுன்னா இந்த நண்டு சாப்பிட்டிங்கன்னா சீக்கிரம் சளி க்யூர் ஆயிரும். அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிறேன். நண்டு வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு தென் இப்போ நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டு அதையும் நான் போட்டுக்கிறேன். உப்பு தேவையான அளவு போட்டு லிட் போட்டு மூடி வச்சிடலாம். நல்லா கொதிச்சிட்ருக்கு. ஒரு 20 மினிட்ஸ் நல்லா கொதிக்கணும். கொதித்து சுண்டி வரும்போது நண்டு நல்லா வெந்துடும். கொத்தமல்லி தூவி இறக்கிட்டிங்கன்னா நண்டு குழம்பு ரெடி. ஸோ கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாத்துக்கும் கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். இதை நீங்கள் சாதம், சப்பாத்தி, தோசை கூட வச்சு சாப்பிட்லாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.